வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரோக்கோலி சூப் ஹெல்த்தியா டேஸ்டியா எம்மியா எப்படி செய்யறது பார்க்கலாம். சம்மர் ஆரம்பிச்சாச்சு, பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரோக்கோலி சூப் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய ப்ரோக்கோலியை வந்து அதோட தண்டோட சேர்த்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ளவர் மட்டும் எடுக்காம கட் பண்ணிட்டு நல்லா அலசிட்டு நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன் இன்னைக்கு நானு. இத வந்து நம்ம உள்ள சேர்த்துட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க, இல்லைன்னா சுடுதண்ணியில போட்டு நல்லா ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்ப இதை லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க போறோம். நல்லா ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப மூடி போட்டு நல்லா வேக விட்டுடுங்க. ப்ரோக்கோலி வந்து சீக்கிரமாவே வெந்துடும். ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ள வெந்துருச்சு. இப்ப இதை நல்லா கூல் டவுன் பண்ண விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சிட்டு அதுல ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அதே கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதிக ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூன்ல 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருந்த ப்ரோக்கோலி பேஸ்ட் எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சூப் வந்து எவ்வளோ திக்னஸ்ல வேணுமோ இல்லை எவ்வளோ தண்ணியா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு செம்பு தண்ணி வந்து ஆட் பண்ணி அதை நான் இதுல சேர்த்திருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதுல கார்ன்ஃப்ளவர் சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல. இதை பார்த்தீங்கன்னாலே டெக்ஸ்சர் வந்து சூப்போட டெக்ஸ்சர் சூப்பரா கிடைச்சிருக்கும். இதுல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அதாவது ஆரிகானோ பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரிகானோ பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். புதினா வந்து ஆப்ஷனல் தான். புதினா இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தீங்கன்னா சூப்போட டேஸ்ட் வந்து சூப்பரா அதே கமன்னு கிடைக்கும். இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் மட்டும் ப்ரோக்கோலி பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த சூப் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம். கமன்னு ப்ரோக்கோலி சூப் நம்ம வீட்டிலே ஹெல்த்தியா நமக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதுல வந்து மேல அடல்ட் பர்சன் சாப்பிட்றதா இருந்தா நீங்க வந்து மேல சில்லி ஃபிளேக்ஸ் ஆரிகானோ பவுடர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா தான் இருக்கு, இதனால நான் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸும் ஆரிகானோ பவுடரும் சேர்த்துக்கிறேன் டாப்பிங்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.